இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய ரீதியில் முடங்கியது Facebook, தவிக்கும் பயனர்கள். நாட்டில் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பலத்த காற்று, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பயிற்சிகள் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. அரசால் நாடு வீழ்ச்சி பாதையில், ஜோன்சன் பெர்னாண்டோ குற்றச்சாட்டு. சுகாதார சீர்கேடான உணவு விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை. ஐநாவின் நித்வா மனிதாபிமான திட்டம் வெற்றிகரமாக நிறைவு. குருந்தூர்மலையில் இந்து கோவில் சான்றுகள் இல்லை, தொல்பொருள் பணிப்பாளின் எச்சரிக்கைக்குரிய அறிக்கை. தடுப்பு காவலில் உயிரிழந்த குடும்பஸ்தர், 2 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் இடைநிறுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். உலகளாவிய ரீதியில் Facebook சமூக வலைதளம் முடங்கியுள்ளது. இதன் காரணமாக முடக்கத்தை சந்தித்துள்ளதாக பல லட்சம் பயனாளிகள் முறைப்பாடு செய்துள்ளனர். வலைதளங்களின் செயற்பாடுகளை கண்காணிக்கும் தளத்துக்கு அமைய 5700க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் Facebook இயங்கவில்லை என முறைப்பாடு செய்துள்ளனர். இந்த பாதி இலங்கை உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த பயனாளிகளை பாதித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்தே மிகவும் அதிகளவான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 6 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய, சப்ரகமுவ, வடக்கு, வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை, கம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டைச் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் நிலவும் தீவிர தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக குறிப்பிட்ட பகுதிகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த அறிவுறுத்தலில் மேலும் கூறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர, சாரணாதர மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் முன்னதாக அறிவிக்கப்பட்ட தவணை அடிப்படையின்படி உரிய தேதியில் நடத்தப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025 9 11ஆம் தேதியிடப்பட்ட 30/2025 இலக்க சுற்றறிக்கையும் பாடசாலை பரீட்சை திகதிகள் தொடர்பாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தினால் 2025 7 9ஆம் தேதியிடப்பட்ட 6/1/2025 இலக்க சுற்றறிக்கையும் அடிப்படையாக கொண்டு பரீட்சைகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சைக்குரிய பாடத்திட்டங்கள் முழுமையாக கற்பித்து முடிக்கப்பட்டு மாணவர்கள் உரிய முறையில் பரீட்சைக்கு தயார்படுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் பாடசாலைகளில் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருந்தால் முன்கூட்டியே திட்டமிட்டு மேலதிக நேரங்களை ஒதுக்கி பாடத்திட்டங்களை பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அறிவுறுத்தல் அடங்கிய கடிதம் அனைத்து பாடசாலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசின் செயற்திறனற்ற தன்மையினாலும் அனுபவமின்மையாலும் நாடு மிக வேகமாக வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கின்றது என்று முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிகள் குறித்து நேற்றிரவு நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கருத்தினை வெளியிடும் போதே இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து உரையாற்றும் போது கடந்த பொது தேர்தல் காலங்களில் அன்புகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட தரப்பினர் நாடாளுமன்றத்துக்கு தகுதியான மலர்கன்றுகள் போன்ற புத்திஜீவிகளை அனுப்புமாறு மக்களிடம் கோரியிருந்தார். ஆனால் தற்போது அதை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கலைப்பயிர் என அவர்களை விமர்சிப்பது மக்களை அடியோடு ஏமாற்றும் செயலாகும். இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போதைய அரசியல்கள் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடுமையான தட்டுப்பாடுகள் நிலவுகின்றது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே அரசு இறக்குமதி செய்யப்படும் என கூறிவிட்டு தற்போது பெருமளவில் அரிசி இறக்குமதி செய்யப்படுகின்றது. அரிசி மாபியாவை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது தந்திரோபாயமாக அரிசி கிலோ ஒன்றின் விலையை 10 ரூபாவால் அதிகரித்துள்ளனர். கடந்த நல்லாட்சி அரசு வீழ்வதற்கு முன்னதாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசு ஆட்சிக்கு வந்து 1 வருடம் சில மாதங்களும் கடந்துள்ள நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அச்சப்பட்டு அது குறித்து பேசுவதை கூட தவிர்த்து வருகின்றனர். திறமையற்ற மற்றும் அனுபவமற்ற ஒரு குழுவினிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டு நாடு பேராபத்தை நோக்கி செல்வதையே தற்போதைய நிலவரங்கள் காட்டுகின்றது என தெரிவித்துள்ளார். சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் அண்மை காலமாக உணவகங்கள் மற்றும்
நடமாடும் உணவு விற்பனை நிலையங்கள் மீது தொடர்ச்சியான சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் சங்கானை, சுழிபுரம் மற்றும் அராலி பொது சுகாதார பரிசோதனைகள் நடத்தப்பட்ட திடீர் சோதனைகளின் போது சில உணவகங்கள், 3 நடமாடும் பான் வாகனங்கள் மற்றும் ஒரு ஐஸ்கிரீம் விற்பனை வாகனம் சுகாதார சீர்கேடான நிலையில் இயங்கியமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உணவு விற்பனையாளர்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று மல்லாகம் நீதிமன்றில் 10 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்குகளை அதே நாளில் விசாரணைக்கு எடுத்த நீதிவான் 9 பேருக்கு மொத்தமாக 1 லட்சம் அபராதம் விதித்துள்ளார். மேலும் சுள்ளிப்புற பகுதியில் சுகாதார முறைகளை மீறி ஐஸ்கிரீம் விற்பனையில் ஈடுபட்ட ஒருவருக்கு 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத சிறை தண்டனையும் 23,000 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார விதிமுறைகளை மீறுவோருக்கு எதிராக எதிர்காலத்திலும் கடுமையான சட்ட நடவடிக்கை தொடரும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தின் கீழ் நிறைவு விழா நடைபெற்றுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகமும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரசோ ஆகியோர் தலைமையில் கொழும்பில் நடைபெற்றுள்ளது. இங்கு உரையாற்றிய ஐநா பதிவிட ஒருங்கிணைப்பாளர் வலுவான அரசியல் தலைமைத்துவம் மற்றும் அனைத்து நிலைமையினை விரைவாக முகாமைத்துவம் செய்தல் ஆகியவை காரணமாகவே நிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்படுவதற்கான மனிதாபிமான நிவாரண திட்டத்தை இலங்கையில் வெற்றிகரமாக செயல்படுத்த முடிந்தது என சுட்டிக்காட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி வலுவான தேசிய தலைமைத்துவம் மற்றும் பயனுள்ள கூட்டாண்மை மூலம் நெருக்கடியான சூழ்நிலையிலும் மக்கள் மிகவும் நியாயமான முறையிலும் செயற்திறனாகவும் நிவாரணம் வழங்க முடியும் என்பதை இலங்கை நிரூபித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை விரைவாக வழங்கிய துல்லியமான தரவுகள் மற்றும் மதிப்பீடுகள் மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கு முக்கியமானதாக அமைந்துள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்காக பன்முகப்படுத்தப்பட்ட முன்கூட்டிய எச்சரிக்கை கட்டளைகளை வலுப்படுத்தவும் தேசிய, மாகாண மற்றும் பிரதேச மட்டங்களில் நிறுவன ரீதியான ஒருங்கிணைப்பை மேலும் விரிவுபடுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த நெருக்கடி காலத்தில் தாராளமாக உதவிய பல்வேறு நாடுகளுக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய அரசு நிறுவனங்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டோருக்கு தலா 27,000 ரூபாய் கொடுப்பனவு ஐக்கிய நாடுகள் சபையின் நிட்வா மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 35.4 மில்லியன் டாலர்களை சேகரிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் KG தர்மலக, வெளிநாட்டு தூதுவர்கள், உயர்ஸ்தானிகள், ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் பிரதிநிதிகள், உலக சுகாதார அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச நிவாரண அமைப்புகளில் உள்நாட்டு, வெளிநாட்டு பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டுள்ளனர். குருந்துமலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட ஒரு இடமாகும் என்பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் RA செனரத் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டிடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்பதுடன் அது 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் எனவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக செயலாளர் தேசிய மரபுரிமைகள் பிரிவினூடாக பதில் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் RA செனரத் விக்ரமசிங்க விடுத்துள்ள அறிக்கையில் மேற்கொண்டுவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பின் பிரதி சாக்கிய புத்திர தர்ம அமைப்பின் பிரதி செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பின்படி முல்லைத்தீவு குருந்துமலை விகாரையின் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் ஐயனார் கோவிலை தொல்பொருள் மரபுரிமை சிதைவடையும் வகையில் புனரமைப்பது தொடர்பாக கரைத்துறை பற்று பிரதேச செயலாளரால் அனுப்பப்பட்ட கடிதம் தொடர்பாக மேற்குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக உங்களால் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உங்களது இலக்கம் MPRCA 7 வேறு மற்றும் 2026/3/20 இடப்பட்ட கடிதத்துடன் தொடர்புடையது. அதற்கமைய எமது இதோ இலக்கத்தை கொண்டு மற்றும் 2026/3/30 இடப்பட்டு முல்லைத்தீவு பிரதேச செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் மூலம் மேற்குறிப்பிட்ட குருந்தூர்மலை விகாரை அமைந்துள்ள நிலமானது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பௌத்த சான்றுகளை கொண்ட இடமாகும் எனவும் அங்கு ஒரு இந்து கோவில் இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1940ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க தொல்பொருள் கட்டளை சட்டத்தின்
33ஆம் பிரிவின் பிரகாரம் தொல்பொருள் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்புக்குள் ஏதேனும் ஒரு புதிய கட்டிடத்தையோ அல்லது நிர்மாணத்தையோ மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்பதுடன் 34ஆம் பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அத்தகையதொரு பௌத்த மத தலத்துக்குள் ஒரு இந்து கோவிலை நிர்மாணிப்பதன் மூலம் ஏதேனும் ஒரு தரப்பினரால் புனிதமாகவும் கௌரவத்துடனும் மதிக்கப்படும் ஒரு குழுவினரை தூண்டும் வகையில் செயல்படுவது மேற்குறிப்பிட்ட கட்டளை சட்டத்தின் 31ஆம் பிரிவின் கீழ் ஒரு குற்றமாகும் என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய மேற்குறிப்பிட்ட விடயங்களின் அடிப்படையில் இந்த இடத்தில் ஒரு இந்து கோவிலை நிர்மாணிப்பதற்கோ அல்லது புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்வதற்கோ அனுமதி வழங்க முடியாது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளதை தயவுடன் அறிய தருகின்றோம். தரைத்துறை பற்றி பிரதேச செயலாளருக்கு என்னால் அனுப்பி வைக்கப்பட்ட இந்த கடிதத்தில் பிரதியொன்றை உங்களது மேலதிக புரிதலுக்காக இத்துடன் இணைத்துக் கொள்கின்றேன் என தயவுடன் அறிவித்திருக்கின்றேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சினை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் சமூக தினத்தில் கடமையாற்றிய 2 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட காரைதீவு காவல்துறை நிலையத்தில் குடும்ப பிரச்சினை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தரை எவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதற்கமைய சிறைக்கூடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காரைதீவு காவல் நிலைய பொறுப்பதிகாரி விசாரணைகள் மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பஸ்தர் 65 வயது மிக்கத்தக்க 6 பிள்ளைகளின் தந்தையான காரைதீவு ஒரு பிரிவு மாதவி வீதியைச் சேர்ந்த சாமி தம்பி பாக்கியராசா என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலமானது அண்மையில் நல்லடக்கத்துக்காக அம்பாறை பொது வைத்தியசாலையில் இருந்து பிரேத பரிசோதனை பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட இருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய ரீதியில் முடங்கியது பேஸ்புக், தவிக்கும் பயனர்கள். நாட்டில் எதிர்வரும் மணித்தியாலங்களில் பலத்த காற்று, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பயிற்சிகள் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு. அரசால் நாடு வீழ்ச்சி பாதையில், ஜோன்சன் பெர்னாண்டோ குற்றச்சாட்டு. சுகாதார சீர்கேடான உணவு விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை. ஐநாவின் நித்வா மனிதாபிமான திட்டம் வெற்றிகரமாக நிறைவு. குருந்தூர்மலையில் இந்து கோவில் சான்றுகள் இல்லை, தொல்பொருள் பணிப்பாளின் எச்சரிக்கைக்குரிய அறிக்கை. தடுப்பு காவலில் உயிரிழந்த குடும்பஸ்தர், 2 காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் இடைநிறுத்தம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.